பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்கக்கூடிய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நல்ல சமாரியனும் சத்திரக்காரனும். நல்ல சமாரியனும் சத்திரக்காரனும். ஆக்சுவலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு உவமை, ஒரு பேரபிள் தான் இந்த உவமை. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு உவமைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அதில் தேவன் பல விஷயங்களை, கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு பல ரகசியங்களை, பல எச்சரிப்புகளை, பல உபதேசங்களை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்களேன். மத்தேயு 13:35. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், என் வாயை உவமைகளினாலே திறப்பேன். உலக தோற்றம் முதல், பாருங்க, உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பேசின உவமை மூலமாக எது வெளிப்படுமா? மறைபொருள்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலக தோற்றம் முதல் வைத்திருக்கக்கூடிய மறைபொருள்களை அவருடைய உவமைகள் மூலமாக வெளிப்படும் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த உவமைகளாக பேசப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 41 உவமைகளை பரிசுத்த வேதம் இந்த 4 காஸ்பல்ல சொல்லி இருக்கிறதாக ஒரு ஆராய்ச்சி தகவல் இருக்கு. அதாவது கதை மூலமாக, பொருள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, ஒரு இயற்கை காட்சிகள் மூலமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? 42 உவமைகளை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வேதத்தினுடைய கூற்று ஒன்று சொல்லுகிறது. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த உவமை நல்ல சமாரியனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு உவமை. இது நமக்கு தெரியும். ஆனாலும் தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். அது ரொம்ப முக்கியம் இந்த கடைசி நாட்கள்ல. இப்ப கூட நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த மிருகம்னு சொல்லி இருக்குது. அதோடு கூட யார் வருவா? அது ஜனங்களுக்கு அது வணங்கும்படிக்கு நிறைய காரியங்களை செய்யும்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், ஒரு ஸ்திரீன்னு பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அது ஒரு, அந்த மிருகத்துக்கு சர்ப்பம் வல்லமை கொடுக்குது. அந்த வல்லமை அந்த ஸ்திரீ வச்சுக்கிட்டு ஜனங்களை ஆள போகுது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆளும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் 666 666ன்னு சொல்லியிருக்குது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பார் கோடை வச்சு அதில் 666 இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே அந்த வசனம் அங்கே தெளிவாக சொல்றது என்னன்னா, மனுஷருடைய இலக்கமா இருக்குது அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. மனுஷருடைய இலக்கம், ஒரு மிஷனுடைய இலக்கம் கிடையாது, ஏதோ ஒரு பொருளுடைய இலக்கம் கிடையாது. அது ஒரு மனுஷனுக்குரிய இலக்கம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ மனுஷனுக்குரிய இலக்கம்னு பாத்தீங்கன்னா, மனிதன் எத்தனாவது நாள் படைக்கப்பட்டான்? 6வது நாள்ல படைக்கப்பட்டான். அப்போ 6 என்பது மனுஷனுடைய இலக்கம். அப்போ 6 6 6 அப்படின்னு சொல்லும் போது முதல் 6 யாருன்னா ஆதாமை குறிக்கும். 2வது 6 யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமை குறிக்கும். 3வது 6 யாருன்னா அந்தி கிறிஸ்துவ குறிக்கும். ஸோ இது நான் ஒரு ஓரலா சொல்றேன். இப்போ ஒரு எழுத்திலே இவ்வளவு மறைப்பொருள்கள், இவ்வளவு ரகசியம் இருக்குதுன்னா வேதத்துல எவ்வளவு ரகசியம் இருக்கும், எவ்வளவு மறைப்பொருள் இருக்கும் பாருங்க. இப்போ இவைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய இந்த உலகத்துல அவர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் நம் மூலமாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆவியை பெற்றவர்கள் மூலமாக எப்படி செயல்படணும்ன்ற திட்டத்தின் நோக்கத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் அதனுடைய மூல காரியமாக இருக்குதுன்றத நம்ம பார்க்கிறோம். சரி, ஆனா அதை இயேசு கிளியரா இந்த பூமியில வாழும் போது ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26 27. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். அறியப்படாத
அவர் வெளியாக்கப்படாத மறைப்பொருள் வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கிறார் பாருங்க. அவர் அந்த நாட்கள்ல பேசும்போது அதுல ஒரு மறைப்பொருள் இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது. அதை நீங்க கேளுங்க, கேட்டு சும்மா இருக்காதீங்க. அதை என்ன பண்ணுங்க? வீடுகள் தோறும் காதுகள் கேட்க பிரசித்திப்படுத்துங்கன்ட்டார். நான் உங்களுக்கு இருளில சொல்றத நீங்க எப்ப சொல்லுங்க? வெளிச்சத்துல சொல்லுங்கன்ட்டார். ஏன் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறார்? இயேசு வாழ்ந்த நாட்கள்ல சத்தியம் கிடையாது, பரிசுத்த வேதாகமம் கிடையாது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கைக்குரிய சத்தியங்கள் கிடையாது. அதனால அந்த காலத்தை இருண்ட காலம்னே சொல்றாங்க. இயேசுவை ரொம்ப போராட வேண்டியதா இருந்தது அந்த யூதர்கள் மத்தியில. பழைய ஏற்பாட்டு காரியங்களை வச்சு அந்த நியாய பிரமாணத்துக்கு எதிரடியாக சில காரியங்களை பேசுறதுக்கு அவருக்கு நிறைய போராட்டம் தேவைப்பட்டது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மறைப்பொருள் ரகசியம் இருக்குது. அதை கேட்டு அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுமா? பிரசித்திப்படுத்தணும். அப்போ சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். சரி, இப்போ இந்த சமாரியனுக்குரிய உவமையில தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருக்கிறாருன்றத நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்து தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் எப்படி நிறைவேற்றினார்? இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற நாம எப்படிப்பட்டவர்களா வாழணும் அப்படின்ற ஒரு முழு சத்தியத்தை இந்த உவமையில தேவன் ஒரு ரகசியமா வச்சிருக்கிறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மை குறித்த தேவ நோக்கமும் தேவ திட்டமும் என்ன என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நடப்பித்ததை நாம அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக இந்த உவமையில தேவன் வச்சிருக்கிறார். சரி, இப்போ இந்த உவமைக்கு நம்ம போகலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துங்க. இந்த 10ஆம் அதிகாரத்துல இந்த உவமை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25வது வசனம் வாசிங்க. 25. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேள்வி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு யார்கிட்ட கேட்டிருக்கிறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டிருக்கிறான். இந்த கேள்வியை இந்த காலகட்டத்துல யாராவது கேட்டா நம்ம பதில் சொல்லுவோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபா வருமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா அந்த காலகட்டத்துல இயேசு இந்த பூமியில வாழ்ந்ததினால கேட்கிறான் ஒருத்தன், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது இயேசு அவனுக்கு சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவன்ன்றது ரொம்ப முக்கியம். நியாயசாஸ்திரி அப்படின்னு போட்டிருக்கு. நியாயசாஸ்திரா லாயர், அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுக்கிறவன், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவன். கிராமாட்டியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூல மொழியில கிராமாட்டியோஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராமாட்டியோஸ்னா யாருன்னா, தேவ சட்ட திட்டங்களை நிதானமாய் போதிக்கிறவன், தேவ சட்ட திட்டங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன், அறிந்து கொண்டு கற்றுக் கொடுக்கிறவன் அர்த்தம். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா, முன்னாடி நான் பார்த்தேன், மறைப்பொருள்களை நீங்க கேளுங்க, அதை எங்க பிரசித்தி பண்ணுங்க? வீடுகள் தோறும் பிரசித்தி பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து நம்ம கேட்கணும், கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த நியாய சாஸ்திரிகளும் இப்படிதான், தேவனுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ளணும், ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும். அப்போ இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருக்குதுன்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இவன் கேட்ட கேள்வி என்னன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அதற்கு இயேசு அவங்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, உன்னுடைய நியாயப்பிரமாண சட்டத்துல என்ன நீ படிச்ச அப்படின்னு கேட்கும் போது அவன் அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. 26, 27. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, வாசித்திருக்கிறது என்ன என்றார். வாசித்திருக்கிறது என்ன? நீ என்ன கத்துக்கிட்ட?
உன் நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இப்போ நியாயப்பிரமாணத்துல இருக்கிற சத்தியத்தை எல்லாம் கிளியரா சொல்லிட்டான். உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக எழுதி இருக்குது ஆண்டவரே. அது எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப இயேசு அவனுக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 28-29. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமையா பேசினப்பா, ரொம்ப நிதானமா பேசின. அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பாயின்ட்டார். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நித்திய ஜீவனை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும்னா உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. அதுல என்ன எதிக்குதோ அது பிரகாரம் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. அடுத்த 2 வசனம் வாசிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், கவனிச்சீங்களா? நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாத்தீங்களா? இப்போ அவன் கேக்குறான், என்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாக என்று எழுதி இருக்குது அப்படின்னு நியாயப்பிரமாண சட்டத்தை சொல்றான். அதுக்கு இயேசு சொல்றாரு, எழுதி இருக்கிற பிரகாரம் நீ செய்யின்னாரு. இப்போ அவன் கேக்குறான், நான் யாரை நேசிக்கணும்? அந்த பிறன் என்கின்றவன் யார் அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே நம்மை நேசிக்கிறது போல பிறனி என்ன பண்ணோம்? நேசிக்கணும். இந்த பிறன் என்றது யாருன்னா அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த முழு அந்த உவமையை சொல்றார். அது தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது இந்த செய்தியின் முடிவில் இந்த பிறன் யாரு, இந்த பிறனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த உவமையின் மூலமா செய்யணும் அப்படின்றத இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி ரட்சிப்பின் திட்டங்கள் எல்லாம் அவரு நியமிச்சாரு அப்படின்றத இந்த உவமையின் மூலமாக கிளியர் கட்டா பார்க்கலாம். சரி, இப்போ இந்த உவமைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இப்போ லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 30வது வசனத்தை வாசிங்க. 30-35 வரை உள்ள வசனங்களை எடுத்து வச்சுங்க. இதுல ஒவ்வொரு வசனத்துல, இந்த 5 வசனத்துல ஒரு 6 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் இது புரியும் உங்களுக்கு. 5 வசனத்துல 6 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது காரியம் 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில். இப்போ அந்த மனுஷன் எங்க இருந்து எங்க போறாரு? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறாரு. எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இப்போ யார் கையில மாட்டிக்கிட்டாரு? கள்ளர் கையில மாட்டிக்கிட்டாரு. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சுக்கிட்டாங்க. அவனை காயப்படுத்திட்டாங்க. குற்றுயிராக விட்டு போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஒரு மனுஷன், இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனா, போற வழியில திருடர்கள்கிட்ட, கள்ளர்கள் கையில மாட்டிக்கிட்டான். கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சிக்கிட்டாங்க, அவனை காயப்படுத்திட்டாங்க, குற்றுயிரா விட்டு போயிட்டாங்க. குற்றுயிர்னா மரணத்தில் விளிம்பில, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவான், ஒரு மரணத்துக்கு பாத்திரவனா வித்துட்டு போயிட்டாங்க. இது இந்த 30வது வசனத்துல இயேசு சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், தேவனுடைய நோக்கமும் திட்டமும் மனுக்குலத்துக்கு தேவன் செய்கிற காரியமும் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. அந்த ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா ஆதாம். ஆதாம் தான் அந்த ஒரு மனுஷன். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுவது, ஒரு மனுஷன் மூலமாக பாவமும் மரணமும் ஆண்டு கொண்டிருக்கிற 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனும் நித்திய ஜீவனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு மனுஷன் ஆதாம். இப்போ இந்த ஆதாம் இங்க இருக்கக்கூடிய இந்த மனுஷன் என்ன பண்ணா? எங்க இருந்து எங்க போனா? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனா. அப்போ எருசலேம் அப்படின்னா the city of peace ன்னு அர்த்தம், சமாதானத்தின் நகரம். இப்போ சமாதானத்தின் நகரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனுஷன் எங்கதான் இருந்திருக்கிறான்? சமாதானத்தின் நகரத்துல இருந்திருக்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, ஆதாம் படைக்கப்பட்டு ஆரம்பத்துல யார் கூட இருந்தான்? தேவன் கூட இருந்தான்.
அங்க அவனுக்கு சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சௌக்கியம் இருந்தது, ஆளுகை இருந்தது, இவ்வளோ விஷயமும் இருந்துச்சு. ஆனா நெக்ஸ்ட் இவன் எங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? எரிகோக்கு. எரிகோ அப்படின்றது த சிட்டி ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். த சிட்டி ஆஃப் கன்ஃபியூஷன், அது குழப்பத்தின் நகரம். ஏன் குழப்பத்தின் நகரம் சொல்றாங்கன்னா, அந்த எரிகோக்கு ஒரு 3 டெஃபினேஷன் இருக்குங்க, 3 அர்த்தம் இருக்குது. முதலாவது அர்த்தம் என்னன்னா, த சிட்டி ஆஃப் மூன்னு அர்த்தம், த ஹவுஸ் ஆஃப் மூன், சந்திரனின் வீடுன்னு அர்த்தம் ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா த சிட்டி ஆஃப் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, குழப்பத்தின் நகரமாக மாறிடுச்சு. மூணாவதா பாத்தீங்கன்னா அது சாபத்தின் இடமாக மாறியது, சாபத்தின் இடம். இது எப்ப மாறிச்சு? எரிகோன்ற பட்டணம் சாபத்தின் நகரமாக எப்போ மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எடுக்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி, இப்ப சொல்றாரு பாரு, எரிகோவை பார்த்து சாபம் கொடுத்தவர் யாருன்னா யோசுவா தான் சாபம் கொடுத்திருக்கிறார். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் என்ன பட்டவனா? சபிக்கப்பட்டவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் தன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இந்த டைம்ல தான் எரிகோ சாபத்தின் நகரமா மாறிச்சு. அது எப்படி சொல்றாரு பாருங்க, இதை கட்டணும்னு நினைக்கிறவன் என்னவாயிடுவான்? அவங்க ஃபுல்லா செத்துரும், அவனுக்கு சாபம் வந்துடும். அஸ்திபாரம் போடும் போது பெரிய பையன் செத்துருவானா, வாசல்ல வைக்கும் போது சின்ன பையன் செத்துருவானா. எப்படி இருக்குது பாருங்க சாபம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, எருசலேம்ல இருந்து எரிகோக்கு ஒரு மனுஷன் போனா அப்படின்னு சொல்லப்பட்டா, அப்படியே ஆதாம் எப்படி த சிட்டி ஆஃப் பீஸ், தேவனுடைய சமாதானத்துக்குள் இருந்தவன் இப்ப எங்க வந்துட்டான்? சாபத்துக்குள்ளாக வந்துட்டான். கீழ்ப்படியாமையினாலே பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்துக்குள் விழுந்தது இந்த எரிகோவுக்கு நிழலாய் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி விழுந்ததுக்கு யார் கையில் ஆகப்பட்டான்? கள்ளர் கைகளில் ஆகப்பட்டான், திருடர் கையில மாட்டிக்கிட்டான். அப்போ இந்த உலகத்துல திருடன் யாரு? சாத்தான். வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இப்போ அந்த இடத்துல அந்த உவமையில எப்படி அந்த ஒரு மனுஷனை கள்ளர்கள் வந்து பிடிச்சிட்டாங்களோ, அப்படியே ஆதாம் விழுதலுக்கு யார் காரணம்னா சாத்தான் காரணம். சாத்தான் யாரை வச்சு வஞ்சித்தான்? சர்பத்தை வச்சு வஞ்சித்ததை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போ அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள ஆதாம் விழுந்ததினாலே அங்கே போட்டிருக்க வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப அவன் எதை திருடினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வசனம் சொல்லுது, வஸ்திரங்களை புரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வசனங்கள் இருக்கு, நான் நிறைய வசனங்கள் வாசிக்கல. நீங்கள் தேறினவர்களா இருக்கிற அப்படின்னால இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வஸ்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்துல 2 காரியத்தை வஸ்திரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒண்ணு நீதியின் வஸ்திரம், இன்னொன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்தம் என்னும் வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே எப்போ ஆதாம் விழுந்தாரோ அப்போ அவருக்குள்ள இருந்த நீதி, அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? புரிந்து கொள்ளப்பட்டாயிடுச்சு. பரிசுத்தத்துக்கு பதில் அவர் அசுத்தனாக மாறிவிட்டார், பாவியாக மாறிவிட்டார். நீதிக்கு பதில் அவன் என்னவா மாறிட்டான்? அநீதிமானாக மாறிவிட்டான். தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நீதிமானா இருந்தாரு, ஆனா சாத்தான் மூலமாக அவர் விழுந்ததுனால பாவியாகிய அநீதிமானாக அவர் மாற்றப்பட்டார். எப்படி இருக்குது பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை ஆழத்தை உள்ள வச்சு பேசி இருக்கிறார் பாருங்க. இப்போ வஸ்திரங்களை உரிந்து கொண்டுன்னா அதே போல நம்முடைய பரிசுத்தம் நீதி என்னும் வஸ்திரம் மனு குலத்திலிருந்து என்ன பண்ண ஆயிடுச்சு? ஆதாமுடைய மனு குலத்திலிருந்து போயிடுச்சு. 2வது என்ன பண்ணானா? காயப்படுத்தி
குற்றுயிரார் விட்டுட்டு போயிட்டான். காயப்படுத்தி குற்றுயிரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் சாவதற்காக படைக்கப்படவில்லை. ஆதாம் தேவ சாயல்ல படைக்கப்பட்டான். தேவனுடைய சாயல் எப்படி? அது சாவாமை உள்ளது. அப்படிதான் மரணத்துக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆதாமுடைய கீழ்ப்படியாமைனாலே, இந்த சாத்தான் ஒருவன் உள்ள என்ட்ரு ஆனதுனால, சாபத்துல விழுந்ததுனால, பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்துக்குள்ளாக ஆதாம் விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபாவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இப்போ இங்க ஒரு பிரமாணம் வந்துருச்சு. அங்க எப்படி அந்த ஒரு மனுஷன் கீழே விழுந்து குற்றுயிராய் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவான். உயிர் கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. குற்றுயிரா, மரணத்தில் விளிம்புல அவனை காயப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே மனுக்குலம் எல்லாமே எதுக்கு நேரா ஓடிட்டு இருக்குன்னா மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் மனிதன் மரிக்கிறான் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா பரிசுத்த தமிழ் வேதாகமத்திலும் சரி, ஆங்கில வேதாகமத்திலும் சரி, மரணம், சாவு, அந்த நித்திரை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க பைபிள்ல. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்க ஆங்கிலத்துல டெத்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த வேதாகமம், நம்ம கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம், இது எபிரேய கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து அதுக்கப்புறமா ஆங்கிலத்துல கிரீக்ல மொழிபெயர்க்கப்பட்டது. கிரீக்ல இருந்து அதுக்கப்புறமா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் தமிழ் வேதாகமம். தமிழ் இப்போ இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது அந்த வேதாகமத்தை தான் வச்சுருக்கிறோம். இப்போ மூல மொழியில் எழுதும் பொழுது அதுக்கு வியாக்கியானம் சரியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழில் ஆங்கிலத்தில் எழுதும் போது அதனுடைய வியாக்கியானம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை. அது என்னன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்னா, ஒரு மனுஷன் செத்து போயிடுறது தான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி எடுப்போம். ஆனால் அது அப்படி அல்ல. ஏன்னா மரணத்துக்கு 3 வார்த்தை பயன்படுத்துறாங்க பைபிள்ல, மூல மொழியில. ஒன்று நிக்ரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, 2வது நிக்கோரவஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, 3வது தெனட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. 3 வார்த்தை, நிக்ரோஸ், நிக்கோரவஸ், தெனட்டஸ். இந்த 3 வார்த்தைக்கும் மரணம் மரணம் மரணம்னு தமிழ் வேதாகமத்தில் போட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். நிக்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையாக ஒரு மனிதன் முதிர் வயதில மரிப்பது. அதாவது முதிர் வயதுல மரிக்கிறது. ஜென்ரலாயிடுச்சு, வயசாயிடுச்சுங்க, இறந்துட்டாருங்க, நைட்டு படுத்தாரு, காலையில் ஏஞ்சிக்கல, இந்த ஒரு இயற்கை மரணத்தை தான் நிக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாய் வரக்கூடிய மரணத்தை நிக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நிக்கோரவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனை என்ன பண்ணிட்டாங்க, சிலர் கொன்னுட்டாங்க, அதுக்கு நிக்கோரஸ். அது இன்னொன்று தன்னைத்தானே ஒருவன் என்ன பண்ணிக்கிட்டான், மாய்த்து கொண்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான், தற்கொலை பண்ணி செத்துட்டான் அப்படின்னா அது நிக்கோரவஸ். ஒரு மனிதனை ஒருத்தனை கொன்னுட்டாங்க, நிக்கோரவஸ். ஒரு மனிதன் விபத்துல செத்துட்டான், நிக்கோரவஸ் இந்த வார்த்தை. ஆனா தெனட்டஸ்ன்றது அப்படி கிடையாது. தெனட்டஸ்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சாபத்தினாலே மரிக்கிறது. தேவன் கொடுக்கிற சாபம். எப்படி தேவன் கொடுக்கிற சாபம்னா, அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் முற்றுமுடிய வெளியில வரணும். இப்போ உயிர் எதுல இருக்குது, ரத்தத்துல இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்துல இருக்குதுன்னா, அந்த ரத்தம் கடைசி சொட்டு அவனுக்குள்ள இருக்கக்கூடாது, முற்றுமுடிய வெளியில வரணும். கொடூர மரணம், இதுதான் தெனட்டஸ். இதுதான் சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஏன்னா அவருடைய கடைசி அவருடைய விழாவில குத்தப்படும் பொழுது என்ன வந்ததுங்க, ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. ஏன்னா இதுக்கு மேல ரத்தம் இல்லை, உயிர் இருக்கக்கூடிய ரத்தம் இல்லை, இனி தண்ணி தான் ஒரு உடம்புல இருக்குது. அதைத்தான் இங்க காட்டுறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி அங்க ஒரு மனுஷன் காயப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டானோ, அப்படியே ஆதாம் மூலமா மனுக்குலம் மரணத்துக்கு பாத்திரமா மாறிடுச்சு. எந்த மரணம்? இந்த கொடூர மரணம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கொடூர மரணத்துல தான் நம்ம சாகணும். எல்லாருடைய மரணமும் இப்படிதான் இருக்கணும். துடிக்க துடிக்க கடைசி சொட்டு ரத்தம் வெளியில வர்றது தான் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற மரணம். ஆனா வேதம் சொல்லுது,
இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? இயேசு மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது என்ன அர்த்தம்? இன்னொரு இடத்துல பவுல் சொல்றார், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்? மரணத்தின் கூறு, பாதாளத்தின் ஜெயம் எல்லாவற்றையும் இயேசு எடுத்துக்கிட்டார்னா அந்த தெனட்டஸ்குரிய சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டார். கொடூர மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டதுனால நம்ம கொடூர மரணத்துக்கு பாத்திரவானா இருந்தோம். இயேசு கொடூர மரணத்தை எடுத்துக்கொண்டதுனால நமக்கு நிக்ரோஸ்னு சொல்லப்படுகிற இயற்கை மரணம் நமக்கு வந்துடுச்சு. ஆனால் தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. எத்தனை பெரிய காரியம் பாருங்க. உண்மையிலே நம்முடைய மரணம் ஒரு கொடூர மரணமாக இருக்க வேண்டியதை கர்த்தர் ஒரு இயற்கை மரணமாக மாற்றிட்டாரு. அதுதான் சத்தியம். அங்கே எப்படி அவன் மரணத்துக்கு பாத்திரம் குற்றுயிராய் விடப்பட்டானோ அப்படியே நீங்களும் நானும் மனுக்குலம், ஆதாமுடைய மனுக்குலமே எப்படி எதுக்கு இதுவாக இருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்கு போறாங்க. அதனால தான் மனுக்குலமே என்ன பண்ணுதுங்க? மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? சாகிறார்கள். ஒரு இயற்கை மரணத்துக்குள்ளாக போறாங்க. அந்த கொடூர மரணத்துக்கு போகாதபடி ஒரு இயற்கை மரணத்துக்குள்ளாக போகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 30வது வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அது ஆதாமை குறிக்குது. எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போனாரு. அப்படியே ஆதாம் தேவன் கையில இருந்தவர் கடைசியில எங்க வந்துட்டாரு? சாபத்துக்கு விழுந்துட்டாரு. அங்க கல்லர் கையில் அகப்பட்டான். இங்க வந்து பார்க்கும்போது பிசாசு சாத்தான் மூலமாக மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது. வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அங்க சொல்லப்பட்டது. அப்படியே நீதி பரிசுத்தம் என்கின்ற வஸ்திரம் இங்க மனுக்குலத்துல இருந்து என்ன பண்ணிடுச்சு? எடுபட்டாயிடுச்சு. அங்க காயப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான்னு பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறோம் பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? எல்லாருமே மனுக்குலம் மரிக்கிறது. இப்போ இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. இப்போ அடுத்த வசனத்துக்கு போலாம். 31வது வசனத்தை வாசிங்க. 31. அப்பொழுது தற்செயலாய், இப்போ அந்த வழியாக தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இப்போ உங்களுக்கு இந்த உவமை கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ முதல் வசனத்துல பார்த்தோம், கொஞ்சம் போயிடுச்சு. அந்த மனுஷன் குற்றுயிராய் விடப்பட்டு கிடக்கிறான். அதே போல மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சுங்க? பாவம் சாபம் என்கின்ற குற்றுயிராய் விடப்பட்டிருக்கு. இப்போ இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னா இவ்வளவுக்கும் என்ன காரணம்னா மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். ஏன்னா அந்த உவமையுடைய தீமை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அப்ப மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா அதுக்குதான் இயேசு இந்த சிம்பாலிக்கா இந்த உவமையை சொல்றாரு. இப்ப அந்த ஒரு மனுஷன் குற்றுயிராய் விழுந்து கிடக்கிறான். இப்ப அந்த வழியா யார் வரா? தற்செயலாக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தற்செயலாக. அத ஆர்வி வெர்ஷன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பை சான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க ஆர்வி வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபார் சான்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாய்ப்புக்காக ஒருவன் வரான். ஒரு வாய்ப்புக்காக. எப்படியாவது இந்த விழுந்து இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வரான். அவனுக்கு உதவி செய்யற மாதிரி வரான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா? பக்கமாய் விலகி போயிட்டான். வந்தவன் யாரு? ஆசாரியன். இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஆசாரியன் எதுக்கு நிழலா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன மனுக்குலத்துக்கு, மரணத்துக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ஆரம்ப நாட்கள்ல ஒரு வாய்ப்பாக முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஒரு வாய்ப்பு கொடுத்தார். முற்பிதாக்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாரு? அந்த முற்பிதாக்கள் யாரு? நோவா, ஏனோக்கு, எலியா, எலிசா, இப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வச்சு இந்த மனுக்குலத்துக்கு, விழுந்து போன ஆதாமுடைய மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள அனுப்புனாரு. அவங்கள என்ன பண்ணாரு? நல்வழிப்படுத்துறதுக்கு அனுப்புனாரு. ஆனா அவங்களால நித்திய ஜீவனை கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்க முடியல. ஆசாரியன் இங்க சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, இறைவனுக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுநிலை வகிப்பவர்கள் தான் ஆசாரியன்னு சொல்லப்படும். ஒரு நடுநிலை வகிப்பவர்கள். அப்படியே நம்ம பார்த்த ஏனோக்கும் சரி, எலியாவும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, நியாயாதிபதிகளும் சரி, எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுநிலையில இருந்தாங்க. அவங்களே நல்லவங்களா இல்லை. அதனால யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியல?
விழுந்து போன மனுக்குலத்துக்கு, ஆதாம் மக்களுக்கு மனுக்குலத்தை கொடுக்க முடியல. அதனால தான் அந்த உவமையில இயேசு சொல்றாரு, ஆசாரியன் வந்தான், மனுக்குலத்தை பார்த்தான், ஆனா அவனால ஒன்றும் பண்ண முடியல, அவன் விலகி போயிட்டான். அடுத்த வசனம் 32. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து, இப்ப ரெண்டாவது லேவியன் வரான், அவனை கண்டு பக்கமாய் விலகி அவனும் விலகி போயிட்டான். முதல்ல ஆசாரியன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுநிலை வகிப்பவர்களாக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், முற்பிதாக்கள் வந்தாங்க. ஆனா ஆதாமின் விழுந்து போன மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியல. இப்ப நெக்ஸ்ட் யார் வரா? லேவியன் சொல்லும் போது அது எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, மோசையினுடைய நாட்கள்ல தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்களை குறிக்குது. இப்போ இவங்க லேவியர்கள் மூலமாக தேவன் மோசையின் மூலமாக என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, பலிகளை கொடுத்தாரு, கட்டளைகளை கொடுத்தாரு, நியமங்களை கொடுத்தாரு, பண்டிகைகளை கொடுத்தாரு, ஓய்வு நாளை கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய கிட்டத்தட்ட 618 லா, இவ்வளவு சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. லேவியர் மூலமா எல்லா காரியமும் வந்தது. ஆனா ஆதாமின் மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்க முடியவில்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களும் சரி, சட்ட திட்டங்களும் சரி, ஓய்வு நாளும் சரி, பலிகளும் சரி, 5 விதமான பலி இருக்குது. இப்படி எல்லா காரியத்தையும் கொடுத்தாலும் விழுந்து போன மனுக்குலத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியவில்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு எவ்வளவு கிளியரா வராரு பாருங்க. விழுந்து போயிட்ட அந்த ஒரு மனுஷனை பார்த்து, விழுந்து போன அந்த மனுஷனை பார்த்து ஆசாரியன் வரான், ஒன்றும் பண்ணல, விலகி போயிட்டான். லேவியன் வரான், ஒன்றும் பண்ணல, விலகி போயிட்டான். இப்போ ஃபைனலா 33வது வசனம் வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், ஹல்லேலூயா, இப்போ யார் வரா? சமாரியன் வராரு. அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து. 33 வருஷம் தானே? 33 மாற்று வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இப்போ 33வது வசனத்துல பாக்குறோம். இப்ப வருது யாரு? சமாரியன். இப்போ இங்க சமாரியனாக இயேசுவை அடையாளப்படுத்துது. இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூதர்கள் சமாரியர்களோட கலவ மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இயேசு ஒரு முறை யாக்கோபின் கிணற்றினார்களே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா யார் வரா? ஒரு சமாரிய ஸ்திரீ வரா. அந்த ஸ்திரீ கிட்ட இயேசு தண்ணி கேட்கிறாரு. அப்போ அவ சொல்லுவா பாருங்க ஸ்டேட்மெண்ட், நீர் யூதனா இருக்க எங்களோடு கலவுவது எப்படி? நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறா. அப்போ இயேசு அங்க சொல்ற விஷயம்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியமே. அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யூதர்கள் வெறுக்கிற ஒரு இனம்தான் சமாரியர்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவரை சேர்ந்த ஜனங்கள் அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் யோவான் அருமையா எழுதுவார், அவருக்கு சொந்தமானதினாலே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பா இருக்கிறது போல இயேசுவும் சுற்றி இருக்கக்கூடிய சதுசேயர், பரிசேயர், யூதர்களுக்கு அவர் என்னவா மாறிட்டாரு? அருவருக்கத்தக்கதாக மாறிட்டார். அதனாலதான் ஜனங்கள் எல்லாருமே அவர் சிலுவையில் அறியும் சொல்லிட்டு செய்யறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சமாரியன் வந்து எப்படி வராராம்? பிரயாணமாய். அதான் ரொம்ப முக்கியம், பிரயாணமாய். இந்த பிரயாணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் என்னன்னா, அழைப்பை பெற்று ஆயத்தத்தோடு போவது. அழைப்பை பெற்று ஆயத்தத்தோடு போவது. இயேசுவும் அழைப்பை பெற்று ஆயத்தத்தோடு தான் வந்தார். எப்படி அழைப்பு வந்தது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6-7. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6-7. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. நல்லா கவனிங்க, உம்முடைய
தகன பலிகள்லாம் உமக்கு பிரியம் இல்ல, அப்படியே தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதோ வருகிறேன். அழைப்பை பெற்று ஆயத்தத்தோடு வருகிறவர் தான் பிரயாணிகள், பிரயாணமா போறவங்க. இப்போ இங்க இயேசு சொல்றாரு, பலி உமக்கு பிரியமானதில்ல ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற பலியாக நானே என்ன பண்றேன், இதோ வருகிறேன். எப்படி அந்த சமாரியன் பிரயாணமாய் ஆயத்தத்தோடு வந்தாரோ, அப்படியே இயேசுவும் நம்மை மீட்கும்படி மீட்கும் பொருளாக ஆயத்தத்தோடு தான் இந்த பூமிக்கு வந்தாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். இப்போ வந்தவர்கிட்ட ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, அவனை கண்டு மனதுருகி அப்படின்னு சொல்லுது. மனதுருகி என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை கண்டுன்ற ரெண்டு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாரு. இப்போ அவனை கண்டு அப்படின்னு சொல்லும் போது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10-11 இயேசு எப்படி நம்மை கண்டாரு, எப்ப கண்டாரு அப்படின்றதுக்கு அந்த வசனம் அங்க கிளியர் பிக்சர் கொடுக்குது பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, நல்லா கவனிங்க, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, எப்ப ஒப்பு கொடுத்தாரு, சிலுவையில தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆத்துமா பாரமுள்ள குற்ற நிவாரண, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, நல்ல கவனிங்க, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்க சந்ததியை கண்டாரு, சிலுவையில சந்ததியை கண்டாராம். அப்படியே வச்சுக்கிட்டு எபிரேயர் 12:2 கூட வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, நல்ல கவனிங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தார். நல்ல கவனிங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில இயேசு சகித்தாருன்னா ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைச்சது. முன்னாடி பார்த்தோம், அவர் சந்ததியை கண்டதுனால தான் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தோம். இந்த இடத்துல அவருடைய சிலுவையில ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவமானப்பட்டது, சிலுவையில ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு வந்த பிறகு ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோட வந்தாரு. கல்வாரி சிலுவையில இருக்கும்போது தொங்கும் போது கூட அந்த ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோட இருந்தாரு. அது என்ன நோக்கம், என்ன திட்டம்னா, உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது நம்ம முகத்தை இயேசு பார்த்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இந்த மனு குலத்தை அவர் பார்த்தாரு, நம்மை பார்த்தாரு. என்னுடைய மகள், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்னோடு கூட இருக்கணும். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருக்கணும். இவர்களுக்காக நான் இந்த கல்வாரி சிலுவையினுடைய பாட நான் ஏத்துக்கிறேன், இந்த அவமானத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கண்டார். அந்த உபத்திரவத்துல உங்களையும் என்னையும் கண்டாரு. அவர் கண்டதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிப்புன்றது நம்ம ஐயா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, இவங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டேன், அவங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டேன், இவர் தான் என்னை பார்த்து ரட்சிப்பின் வழியில நடத்தினாரு. இல்ல, சிலுவையில தொங்கும் போதே நம்ம முகத்தை இயேசு பார்த்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அததான் பவுல் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது, கவலை இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, அவனை கண்டு அப்படின்னு சொன்னா இயேசு அவமானத்தையும் சிலுவையும் சகித்தது எதனாலன்னா உங்களையும் என்னையும் அப்பவே பார்த்துட்டார். இவர்களுக்காக நான் பொறுத்து தான் ஆகணும், இந்த வலியை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுத்து வலியை ஏத்துக்கிட்டு நான் மறிக்கிறேனோ, என்னை நானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேனோ, என்னுடைய ஜீவன் போகும்பொழுது என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய ஜனங்களுடைய ஜீவன் நித்திய ஜீவனாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மனதுருகி, அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. மனதுருகி, அவருக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மனதுருக்கம் இருந்தது. வாசிங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். 34.
மார்க் 6:34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய நோக்கமே ஏதோ நான் வந்துட்டேன், கடமைக்காக நான் பிரசங்கம் பண்றேன், ஜனங்க என்ன கொடுக்குறாங்க ஏது கொடுக்குறாங்க அப்படியே பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியர் மாதிரி அவர் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து வந்தது ஜனங்களை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் வந்தது. இன்னைக்கு எல்லாருமே என்ன ரட்சிக்கப்பட்டவர்களை மாத்திரம் தான் பார்க்கறாங்க, உலகத்தார பார்க்கறது இல்லை. அவங்களும் ஆதாமுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள், ஆதாமின் மக்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சுவிசேஷம்ன்றது எங்க போகுதுன்னா, இருக்கிறவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேரல் எடுப்பாங்க பாருங்க கிறிஸ்மஸ் டைம்ல, கிறிஸ்தவன் போய் சொல்லியிருப்பான் உங்க வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறார், இது ஒரு பெரிய சத்தியம். இந்த மாதிரி இல்லாம ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிப்புக்குரிய காரியத்தை சொல்லி கொடுக்குறது அது தேவைதான், அதை நான் குறைய சொல்லல. ஆனால் சுவிசேஷம் என்பது கிராமங்களுக்கு போனோம், கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு போனோம். எத்தனையோ பேர் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல. நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம சொல்லணும், கிறிஸ்துவை குறித்த காரியங்களை நம்ம சொல்லணும். அந்த மனதுருக்கம் நமக்கு வரணும். மனதுருக்கம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த மனதுருக்கம் இருந்ததுனால தான் உங்களையும் என்னையும் அவர் கண்டு அவர் நம்மை ரட்சித்து இன்னைக்கு நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ 34வது வசனத்தை வாசிங்க. 34. கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த உவமையை தான் நம்ம இதுல இருக்கக்கூடிய ஆழங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல பார்த்தோம், ஒரு மனுஷன் என்ன பண்ணான், எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனான். போற வழியில கல்லர் கையில் ஆகப்பட்டான். கல்லர்கள் வந்து அவனுடைய வஸ்திரங்களை உருவிட்டு அவனை குற்றுயிரா காயப்படுத்தி குற்றுயிரா விட்டு போயிட்டாங்க. அப்படியே ஆதாமுடைய மக்களாகிய ஆதாம் எப்படி அந்த ஒரு மனுஷன் ஆதாம் அவர் தேவனோடு கூட சந்தோஷமா இருந்தாரு எருசலேம்ல இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் எங்க விழுந்தாரு, அந்த குழப்பத்துல அந்த பாவம் சாபத்துல விழுந்தாரு. விழுந்ததுக்கு யார் காரணம், சாத்தான் தான் காரணம். சாத்தான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டான், அவருக்குள்ள இருந்த நீதி பரிசுத்தத்தை எடுத்துட்டான், பாவத்தின் சம்பளம் மரணன்ற பிரமாணத்துக்குள்ளாக விட்டுட்டான். இப்படி விழுந்தவருக்கு லேவியன் ஒருத்தன் வரான், ஆசாரியன் ஒருத்தன் வரான். மனு குலத்துக்கு என்ன கொடுக்க முடியல, நித்திய ஜீவனை கொடுக்க முடியல. அப்படியே இந்த மனு குலத்துல பார்த்தேன் அந்த ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியல. அப்படியே ஆதாம் மக்களுக்கு முற்பிதாக்கள் மூலமாக, நியாயப்பிரமாணம் மூலமாக, சட்டத்திட்டங்கள் மூலமாக நித்திய ஜீவனை கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்க முடியவில்லை. மூன்றாவதாக சமாரியர் வந்தாரு. அப்படியே மனு குலத்தை மீட்பதற்கு இயேசு வந்தாரு. அவர் பிரயாணமாய் வந்து அவனை கண்டு அவனை மனதுருக்கி இந்த காரியத்திலெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இயேசு என்ன பண்றாருன்னா, கிட்ட வந்து எப்படி அந்த சமாரியன் அந்த ஒரு மனுஷன் கிட்ட வந்து செஞ்சானோ அப்படியே இயேசுவும் மனுக்குலத்துக்குள்ளாக கிட்ட வந்தாரு. எவ்வளவு கிட்ட வந்தா தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் கிட்ட வந்துட்டாரு. எந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டாரு, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று பிதாவாகிய தேவனை கூப்பிடப்படத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எங்க அனுப்பினாராம், இருதயங்கள். இப்போ நம்ம அப்பா அப்பா அப்பான்னு ஜெபம் பண்றோம், அப்பா 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 அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றோம் இல்லையா? எந்த உரிமையில நம்ம அப்பான்னு சொல்றோம், பிதான்னு சொல்றோம்? ஏன் சொல்றோம்னா, உங்களுடைய இருதயத்துல இயேசுவினுடைய ஆவியின் வல்லமை இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம யெகோவா தேவனை பார்த்து சொல்றோம், இவர் என்னுடைய தகப்பன்,
நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம். எப்படி இந்த அதிகாரம் வந்தது, எப்படி இந்த ஒரு காரியம் வந்ததுன்றதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ குமாரன் கிட்ட வந்து அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு? இப்போ இயேசு வந்துட்டாரா? உங்க எல்லாருடைய இருதயத்துல அவர் இருக்கிறாரா? இருதயத்துல இயேசு இருந்தா வாயை திறந்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போ அவர் இருதயத்துல இயேசு இருக்கிறாரு. இப்ப இயேசு வந்தா கூடவே இன்னொருத்தரம் வந்துருவாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாரோடும், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இப்போ ஆவியான தேவன் இப்ப யாருக்குள்ள இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் இத உணர்றீங்க? ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாருன்னு நம்ம எவ்வளோ விஷயத்தை தவறா செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ எண்ணங்கள், எவ்வளோ சுயங்கள், எவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்னா, இந்த ஆவியான தேவன் எனக்குள்ள இருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும் பார்த்தோங்க. அதனால்தான் பவுல் சபைக்கு சொல்லும் போது சொன்னாரு, கடவுள் எங்க இருக்கிறாங்களோ அதுதான் ஆலயம். அப்படியே இந்த சரீரத்தை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு ஏன் சொன்னார்னா, ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையினால தான் நீங்களும் நானும் நடமாடும் திருச்சபையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம். கிட்ட வந்துட்டாரு, அவ்வளவு கிட்ட வந்துட்டாரு, நமக்குள்ள வந்துட்டாரு. ரெண்டாவது பாக்குறோம், காயங்களை என்ன பண்ணாராம்? ஆற்றினாராம். எப்படி ஆற்றினார்னா, எண்ணெயை கொண்டும் திராட்சரசத்தை கொண்டும் ஆற்றினாராம். நல்லா கவனிங்க, மனுஷருடைய காயம் அப்படின்னு சொல்றது எதுன்னா, இந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள், பாவத்தினால் வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான நிலைப்பாட்டில் நிற்க முடியாம திரும்ப திரும்ப சாபத்துல விழுந்து, உலகத்தினுடைய பிரச்சனையில விழுந்து, கடன், வியாதி, வறுமை, தரித்திரம், இப்படி எல்லாம் பிரச்சனையை ஒன்னா ஒரு மனுஷனை போட்டு வாட்டி வதச்சி கடைசியில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய நிம்மதியை எடுத்து ஒரு காரியம் வரும்போது அவன் இந்த உலகத்தை விட்டே போறான். இதுதான் காயம். இந்த காயத்தை ஆற்றுவதற்கு, மனுக்குலத்தினுடைய பிரச்சனைகளை எடுப்பதற்கு, அவனுடைய ஒரு சமாதானமின்மையிலிருந்து ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக தீர்வு அந்த சமாரியன் கிட்ட 2 பொருள் இருந்தது. என்னென்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது, திராட்சை ரசம் இருந்தது. இந்த எண்ணெய் அப்படியே மனுக்குலத்துல விழுந்த, நம்முடைய சாபத்துல விழுந்த நமக்கு இயேசு இந்த 2 காரியத்தை கொடுத்தார். எண்ணெய் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகத்துக்கு எண்ணெய் அடையாளமா இருக்குது. இன்னைக்கு என்ன அபிஷேகம் சொல்லிட்டு இன்னைக்கு திருச்சபைகள் என்ன காட்டுது? நம்ம அந்நிய பாஷையில நிரம்பி குதிக்கிறதும், ஆடுறதும், தள்ளுறதும், போறதும். இதுதான் பரிசுத்த ஆவின்னு ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி, இப்போ கடைசியா ஒரு செய்தி கொடுத்துருக்குறேன், யூடியூப்ல போட்டிருக்கிறோம். அதை பாருங்க, முடிஞ்ச அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். பரிசுத்தாவின் வல்லமை என்றால் என்ன, பரிசுத்தாவின் வல்லமையில பலப்படுவது எப்படின்றத குறித்து எழுதியிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே தவறா புரிஞ்சுக்கிட்டு சபை பாரம்பரியத்துல வந்துட்டோம். குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்நிய பாஷை பேசி பண்ணிட்டு, ஆவியில நான் நிரம்பிட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அது ஒரு ஆரம்ப நிலை. நல்லா புரிஞ்சுங்க, அது ஒரு ஆரம்ப நிலை. உண்மையிலே அபிஷேகம் ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் இருக்குது. அப்போ நீங்க குதிக்கிறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான். அது உங்களுக்கு, அது நான் எதையும் தவறா சொல்லல. ஆனா இத்தோட நிறுத்திடாதீங்க. இது மட்டுமே அபிஷேகம்னு நினைக்காதீங்க. அதற்கு மேலான காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற மாதிரி நடக்கிறது தான் அபிஷேகம். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப தேவனுக்கு பிரியப்படுகிற மாதிரி நடக்கிற அபிஷேகம் எது அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பரிசுத்தராலே
பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, இப்ப வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்க. நான் கேட்கிறேன், குதிக்கிறதுனாலே பண்றதுனாலே சகலத்தையும் அறிஞ்சுப்பீங்களா? நல்லா கவனிங்க, இதெல்லாம் யோசிக்கணும். சிந்திக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கணும். குதிக்கிறதுனாலையும் தாவுறதுனாலையும் எந்த விதமான அறிவை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல. சத்தியத்தை அந்த 20வது வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அறிந்து கொள்றதுதான் அபிஷேகம். அதை எப்படி அறிந்து கொள்றது? சகலத்தையும் அறிந்து கொள்றதுதான் அபிஷேகம். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இப்ப வாசிங்க 26, 27 அதே அதிகாரத்துல, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க யோவான். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை எழுதுகிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. ஆமென். அது என்னவா இருக்குது? சத்தியமாய் இருக்கிறது. பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல இப்படிப்பட்ட சூழல்ல தான் நானும் இருந்திருக்கிறேன். அந்நிய பாஷை பேசி குதிச்சு அதை நான் தவறா சொல்லலை. ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த சத்திய அறிவு தான் அபிஷேகம். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளாக எண்ணெய் ஊற்றப்பட்டு அது அவனுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்குள்ளாக ஒரு உணர்வை ஏற்படுத்துதோ, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி தான் அபிஷேகம். தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவருக்கு பயன்படணும். சில இடத்துலலாம் நம்ம கிராமத்துல போய் நிறைய இடத்துல ஊழியம் செய்யும் போது இந்த அபிஷேகத்தை இப்படி கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு ஜனங்கள் மேல கை வச்சா பின்னிட்டு விடுற மாதிரி அபிஷேகம் இருக்குதான்னு கேட்குறாங்க. அது என்ன அபிஷேகம்னு எனக்கு தெரியல. ஜனங்க மேல கை வச்சா விழுந்துடணுமா? அதை எல்லாரும் பெருசா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கை வைக்கிறாங்க, பொத்துன்னு விடுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு என்ன சொன்னாரு? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னாரு. ஆனா வர ஜனங்களெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தள்ளுறது பெரிய ஊழியமாக்கிட்டாங்க. அது பரிசுத்தாவின் வல்லமைன்றாங்க, அது அபிஷேகன்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் எழுதுகிறேன் நீங்க சொல்லிட்டாரு. பொய் அல்ல, நிஜத்தை சத்தியம் கற்றுக் கொடுக்குது. சத்தியத்தின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் மற்றவர்களை சத்தியவான்களாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் எவ்வளவு அறிந்து கொள்றேன்றது முக்கியம் கிடையாதுங்க. நான் அறிந்து கொண்டதை எத்தனை பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், எத்தனை பேரை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன், எத்தனை இடங்கள்ல போய் தேவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்றோம், அது ரொம்ப முக்கியம். இதுதான் பர்பஸ், இதுதான் நோக்கம், இதுதான் திட்டம். இந்த எண்ணெயை அந்த காயங்களினாலே ஆற்றினால், வசனத்தை கொண்டுதாங்க ஜனங்களை நம்ம சுகப்படுத்த முடியும். வார்த்தையை கொண்டுதான், அபிஷேகம் என்கின்ற அந்த சத்தியத்தை கொண்டுதான், சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் வேதம் சொல்லுது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம தெளிவு வரணும். ரெண்டாவது என்ன கொடுத்தாரா? அபிஷேகம் எண்ணெய் மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? திராட்சை ரசத்தை கொடுத்தார். திராட்சை ரசத்தினால காயங்களை ஆற்றினார். திராட்சை ரசம் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு நேரா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இன்னைக்கு பாவத்தினாலே வரக்கூடிய அந்த காயம், அந்த விளிம்பு, அந்த பிரிவு, அந்த சாபத்தை நீக்கணும்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:3. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அவர் இயேசு சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த சுத்தங்க, திராட்சரசம்ன்றது நமக்குள்ளாக இயேசுவின் ரத்தத்தினால வரக்கூடிய சுத்திகரிப்பு. இப்ப யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சத்தியம் என்னும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரா? சுத்திகரிப்புன்றது அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? எப்படி அந்த ஒரு மனுஷனுக்கு அங்க ரத்தமும் எண்ணெயும் திராட்சரசமும் எண்ணெயும் தேவைப்பட்டுச்சோ, அப்படி விழுந்து போன ஆதாம் குல மக்களுக்கு மூலமாக அவருக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக சுத்திகரிப்பு கிடைச்சிருக்குது, சத்தியம் என்னும் அபிஷேகம் கிடைச்சிருக்குது. மூணாவது என்ன பண்றாருன்னா, சுய வாகனத்துல என்ன பண்ணாராம்? ஏற்றினாராம். அது என்ன சுய வாகனம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த பிரயாணமாய் போகிறவர்கள் அந்த வாகனத்துல வேற யாரையும் ஏற்ற மாட்டாங்க. அது அவருக்காக பிரத்யேகமாக அந்த அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம். அது அந்த ஒட்டகத்துல அவர் மட்டும்தான் போவார். இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, சுய வாகனத்தில் ஏற்றி, அது இன்னொரு மொழிபெயர்ப்புல அமர செய்து. இப்போ அவரு உட்கார்ந்த அந்த இடத்துல இப்ப யார உட்கார வச்சுட்டாராம்? அந்த சமாரியன் உட்கார வேண்டிய இடத்துல, அவருடைய சுய வாகனத்துல இப்ப அந்த ஒரு மனுஷனை உட்கார வச்சுட்டாரு. அப்படியே இயேசு உட்கார வேண்டிய இடத்துல இப்ப மனு குலத்துல இருக்கக்கூடிய ஆதாம் மக்களுக்கு ஆகிய நமக்கு அந்த இடத்துல உட்கார வச்சாரு. அது என்ன உட்கார வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையை விளங்க செய்வதற்கு, வருங்காலங்களில் விளங்க செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நான் ஜெயம் பெற்று பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்கார்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த விழுந்த அந்த ஒரு மனுஷனை தூக்கி அந்த சுய வாகனத்துல அவர் உட்கார வேண்டிய இடத்துல அந்த மனுஷனை உட்கார வச்சாரோ, ஆதாம் மூலமா விழுந்து போன மனுக்குலத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய சுத்திகரிப்பை கொடுத்து இயேசு உட்காரக்கூடிய பரலோக ராஜ்யத்துல உங்களையும் என்னையும் உட்கார வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தர் வச்சிருக்கிற அந்த நோக்கமும் திட்டமும் எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. ஒரு சின்ன ஒரு உவமையில இவ்வளோ விஷயத்த கர்த்தர் சொல்றாரு. இப்போ நெக்ஸ்ட் அவனை எங்க கொண்டு போறாரு? சத்திரக்காரன் இடத்துல கொண்டு போறாரு. சத்திரக்காரன் இடத்துல கொண்டு போறாரு. இந்த இடத்துல இந்த சத்திரம் எதுக்கு நேரா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த சத்திரம்ன்ற ஒரு வார்த்தை மூல மொழியில பாண்டியோக்கியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியோக்கியோன் அப்படின்னு தமிழ்ல சத்திரம்னு போட்டிருக்கு. ஆங்கில கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியோகோன் சொல்லுவாங்க. பாண்டியோகோன்னா என்ன அர்த்தம்னா நியூட்ரிஷன் அகாமடேஷன் சொல்றாங்க. நியூட்ரிஷன் அகாமடேஷன், சத்தான உணவை பரிமாறும் விடுதி அல்லது இடம்னு அர்த்தம். சத்தான உணவை பரிமாறும் இடம். இப்ப நல்லா கவனிங்க. ஆதாமின் மனு குலத்தை எழுப்பி அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து சுத்திகரிப்பை கொடுத்து ஒரு இலக்கை கொடுத்துட்டாரு. வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அவருடைய வருகையில நமக்கு ராஜ்யத்தையும் கொடுக்கிறேன்னு வாக்கு தத்துவத்தை கொடுத்து இப்ப கடைசியா எங்க கொண்டு வந்து விட்டாருன்னா, சத்தான உணவை பரிமாறும் இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு. இந்த சத்தான உணவு பரிமாறும் இடம் எது தெரியுங்களா? நீங்களும் நானும் போகக்கூடிய திருச்சபைகள் தான் அந்த சத்தான உணவை பரிமாறுகிற இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் அந்த சத்தான உணவுன்னா பலமான ஆகாரம். இப்ப நல்லா கவனிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை எடுக்கணும். இன்னைக்கு அந்த சத்தான உணவு திருச்சபையில கிடைக்குதா அப்படின்றத கொஞ்சம் நிதானிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல விசுவாசிகள் இன்னும் வளரல. நிறைய இடத்துல இன்னும் இந்த ஆழங்களை தெரிஞ்சுக்கலன்னா என்ன காரணம்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டுட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், கையை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய விஷயங்கள் சொல்றது. கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை
இதெல்லாம் தேவைதான். இப்ப சொன்ன அந்த லிஸ்ட்ல இருக்கிற உபதேசங்கள்லாம் தேவைதான். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, என்பவைகளின் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த நியூட்ரிஷன் அகாமடேஷன், சத்தான உணவை பரிமாறும் இடத்துல சொன்னதை உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை போதிக்கிறாங்களா, உங்களுக்கு தெரியாத காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்களா? இதை நம்மளே கேட்டுக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது கடைசி நாட்கள். அப்போ கிடைக்காதுன்றதுனால தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, குமாரன் மூலமாக சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு, பைபிளை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. நீ இதை திறந்து கற்றுக்கோ, இதை திறந்து இந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கோ, இந்த சத்தான உணவை நீ இதுலேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம வேதத்துக்கு எவ்வளோ முதலிடம் கொடுக்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரேயருக்கு நிறைய டைம், அபிஷேகத்தில் நிறைய நரம்பத்துக்கு டைம், பாட்டுக்கு டைம், அதுக்கு டைம், சத்தியத்தை உபதேசிக்கிற அந்த மெசேஜுக்கு டைம் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு முடிச்சிருங்க ஐயான்னுவாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் உணவு, அதுதான் பலமான ஆகாரம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நீங்கள் பலப்பட முடியும். அதுதான் இந்த பாண்டியோக்கியோன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சத்திரத்துக்கு இடமா இருக்குது. அப்போ சத்திரக்காரன்னு சொல்லும் போது இது யாருக்கு நிழலா இருக்குது? இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் எல்லாருமே சத்திரக்காரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வசனத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க சத்திரக்காரர். இந்த உவமையில சொல்லப்பட்ட சத்திரக்காரன் யாருன்னா நீங்களும் நானும். ஏன்? வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறது. சரி, இப்போ 34 ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? 35 வாசிங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது, நல்ல கவனிங்க, அவர் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, இப்போ சத்திரக்காரன் கையில 2 பணத்தை கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் எதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்ப நல்ல கவனிங்க, இப்போ இந்த சமாரியன் சத்திரக்காரங்கிட்ட கொண்டு வந்து சத்திரத்துல விட்டுட்டு இப்போ அந்த சத்திரக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இவனை நீ என்ன பண்ணிக்கோ, பராமரித்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? 2 பணத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த 2 பணத்தை வச்சு நீ பராமரிச்சுக்கோ, மேற்கொண்டு ஆச்சுன்னா நான் திரும்ப வந்து அதை நான் உனக்கு கொடுப்பேன்ட்டார். நான் திரும்ப வந்து அதை நான் உனக்கு கொடுப்பேன்ட்டாரு. இப்போ சத்திரம் சபை, சத்திரக்காரன் வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவன். இப்போ அந்த ஆதாம் மனுக்குலத்தை, மக்களை, உலகத்தார, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை, அந்த ஆதாமின் மனுக்குல அந்த ஒரு மனுஷனை பராமரிக்கிறதுக்கு எத்தனை பணம் கொடுத்தாரு? 2 பணம் கொடுத்தாரு. இந்த 2 பணம் எதுக்கு நிழலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற இந்த 2 பணத்தை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த 2 பணம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இந்த சத்தியத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதை வச்சுதான் நீ பராமரிக்கணும். இந்த 2 பணத்தை வச்சுதான் நீ பராமரிக்கணும். அப்படி பராமரிச்சு மேற்கொண்டு ஆகணும்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், உனக்கு வரும்போது அதை அவனுக்கு கொடுப்பேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருகிறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். அவர் வரும்போது ஒரு விஷயத்த சொல்றார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22, 11, 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அங்க சொல்றாரு பாருங்க, நான் திரும்பவும் வந்து நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன்னு சொன்னார்ல. இப்ப இயேசு சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி
கிரியைகளின் படி படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு கூட வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். மேற்கொண்டு ஆனா அதை நான் திரும்ப வந்து உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அவருடைய வருகையில வந்து நமக்கு கொடுப்பார். நீங்க இந்த ஒரே மனுஷன் என்ற இந்த உலகத்தார பிறன்னு சொன்னோம் இல்லையா, அவன் தான் இந்த உலகத்தார். பவுல் சொல்றாரு, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தது அவருக்காக வரல, மற்றவர்களுக்காக. அப்படி இந்த உலகத்துல உங்களை மென்னியும் இயேசு ஏன் தெரிந்து கொண்டார், ஒரு சமாரியனாக ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, பிறனுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த பிறன் தான் அந்த ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷன்தான் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், சத்தியத்தை அறியாத ஜனங்கள். இப்போ இவர்களை பராமரிக்கிறதுக்கு தான் அவர் 2 பணமாகிய இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல யார் யாரெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு இதை செய்றீங்களோ உங்களுடைய பலனை அவர் வரும்போது அவர் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆமேன். ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஊழியம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு வாசல்களை திறக்கணும், அதுக்கு வழியை திறக்கணும். அந்த வழிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஊழியத்துக்காக போடுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தெல்லாம் செய்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நமக்காக நம்ம ஊழியம் நம்ம காரியம் நம்ம செய்யறதில்ல, உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்ற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், மற்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லது நல்லது நல்லது. அதுக்குண்டான பலனெல்லாம் அவருடைய வருகையில நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது இந்த பூமியிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. அப்ப கொடுப்பாருன்னா இப்ப கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரு. அதனால இந்த அடிப்படையில நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியம். இப்போ கடைசியா வசனத்தை முடிக்கும் போது இயேசு இப்படி சொல்லி முடிக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 36, 37. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, இப்ப சொல்றாரு, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அப்படியே செய் என்றார். இப்போ இந்த இடத்துல பிறன்னு இயேசு தன்னை காமிச்சுக்கிறார். இந்த சமாரியனை பிறன்னு காட்டுறார். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல இயேசு இதே வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். நான் இந்த பிறனை வந்து ஏன் உலகத்தாருக்கு ஒப்பிட்டேன்னா, இயேசு ஒரு இடத்துல இதை கிளியரா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கடைசி நாள்ல பிரிக்கிறார், வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் பிரிக்கிறார். பிரிச்சு தேவனுடைய ராஜ்யத்துல தெரிந்து கொண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நான் ஆகாரம் இல்லாம இருந்தேன், நான் காவல்ல வைக்கப்பட்டேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க, எனக்கு காவல் செஞ்சீங்க அப்படின்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, யாருக்கு கொடுத்தோம் ஆண்டவரே? எப்போ நாங்க செஞ்சோம் உங்களுக்கு? எப்போ வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போ ஆகாரம் கொடுத்தோம்? எப்போ காவல்ல வந்து பார்த்தோம்னா, இந்த சிறியார்களுக்கு நீங்க எவைகளை செய்கிறீர்களோ அவைகளை எனக்கே செய்கிறீர்கள்னு சொன்னார். அது தாங்க முக்கியம். நம்ம உலகத்தார்களுடைய ரட்சிப்பின் காரியங்களுக்காக நம்ம இறங்கணும். உலகத்தாருடைய ரட்சிப்புக்காக நம்ம இறங்கி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அவர்களுக்கு செய்யற ஒவ்வொரு நன்மைக்கு எதுவான காரியமோ நீ தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு செய்கிறன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது முக்கியம். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த ஒரு உவமையின் மூலமாக ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன பண்றோம்னா, இயேசு எப்படி நல்ல சமாரியனாக வாழ்ந்து அந்த ஒரு மனுஷனுடைய கிருபை செஞ்சு அவனுக்கு இவ்வளோ காரியத்தை செஞ்சு நித்திய ஜீவனை அங்கே கொடுத்தாரோ, அப்படியே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இயேசு நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்கணும். இயேசு நல்ல சமாரியனா இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். மனுக்குலத்துக்கு அவர் இறங்கினார்.
சத்தியத்துக்கு இறங்கினார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்தார். அப்படியே நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லவும், நாங்கள் படித்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நீங்களும் நானும் எழும்பணும். அப்படி எழும்பும்போது கர்த்தர் அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எனவே இன்னும் எவ்வளோ உவமைகள் இருக்குது பாருங்க. இந்த ஒரு உவமையில தேவன் இவ்வளோ அர்த்தங்களை வச்சிருக்கிறார்னா, இதை நான் தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை நான் ஒன்னோட தெரியும் போது அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே கிடையாது. அப்போ எனக்கு உண்டான ஒரு தெளிவு என்னன்னா, ஒரு உவமையில கர்த்தர் இவ்வளோ அற்புதங்களை வச்சிருக்கிறார்னா, இன்னும் எத்தனை உவமைகள் இருக்குது, எவ்வளோ ரகசியம் இருக்குது, எவ்வளோ மறைப்பொருள்கள் இருக்குது. அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் சத்திய ஆவியை நமக்கு கொடுத்து உதவி செய்வார். அவரோடு கூட இணைந்திருங்கள். அவரோக்காக எழும்பும்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றுவார்.